சார் போன கிளாஸ்ல நோட்ஸ் போடல சார். ரைட், சரி பாப்போம். நான் ரெக்கார்டிங் போட்டுக்கிறேன். தேவைப்பட்டா சார் போடுவீங்க ரெக்கார்டிங் பண்ணாலும்? என்னம்மா? ரெக்கார்டிங் பண்ணாலும் குரூப்லயா சார் போடுவீங்க? குரூப்ல போடுறல. அப்படி ரெக்கார்டிங் வந்து இப்படி தான் ரெக்கார்டிங் நாங்கள் கொடுக்குறோம்ல யாருக்கும். கிளாஸ்க்கு வர இயலாத பிள்ளைகளுக்கு அப்படி சந்தர்ப்பம் தேவைப்பட்டா நாங்கள் ரெக்கார்டிங் கொடுக்குறேன். சரி, அதுவும் இந்த யூடியூப் லிங்க் தான் கொடுக்குறேன். யூடியூப்ல போட்டுறேன்டா எல்லாம் போட்டுடல, எல்லா வீடியோவும் போட்டுடல, கிளாஸ் நடக்க எல்லா வீடியோவும் யூடியூப்ல போட்டுடல. சரியா? அந்த யூடியூப் சேனல் ஒட்டிக்கங்கடா, அந்த சேனலில் நாங்கள் போடுவோம். அதான் வராட்டி நீங்கள் வராத எதுவும் ஓப்பல் இருந்தால் அந்த இதை மட்டும் கொடுக்குற, எல்லாத்துக்கும் கொடுக்குறல. சரியா? எல்லாத்துக்கும் கொடுக்குறல. இப்படித்தான் நாங்கள் ரெக்கார்டிங் செஞ்சு நான் உங்களுக்கு குரூப்பில் போட்டு விடலுமே. நாங்கள் கிளாஸ் செய்யாமல் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி குரூப்பில் போட்டு விடலுமே. அப்படி படிக்கிற இல்லை பிள்ளை. நீங்கள் டைம் எடுத்துக்கொண்டு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு நீங்கள் அப்படி படிப்பீங்க. ஒருத்தர் 2 பேர் படிப்பீங்க லைக்கும். ஆனால் பெரும்பாலான பிள்ளை அந்த ரெக்கார்டிங் அப்படியே இருக்கும் பார்த்து பற்றல. எனவே அந்த நேரடி வகுப்பில் வந்து ஒரு படிக்கிற மாதிரி இல்லை. இப்போ நீங்கள் பாருங்கள், நீங்கள் இப்போ கிளாஸில் இருக்கிற நேரம் உங்களுக்கு டவுட் கேட்டுக்கொள்ளும், நான் சொல்கிறது விலங்காட்டி கேட்டுக்கொள்ளும், அதெல்லாம் செய்யணும். ரெக்கார்டிங் போட்டால் அது ஏலா இல்லையா? ரெக்கார்டிங் போட்டால் நீங்கள் பார்ப்பீங்க, பார்த்துட்டு விளங்கியோ இல்லையோ அது ஓகே, அவ்வளோதான். சரி, அது ஒரு அத்தியாவசிய தேவை. இப்போ உங்களுக்கு வந்து கொள்ள வழியில் எதுவும் கிளாஸ் கட்டாக மழை பெய்யுது, கவரேஜ் இல்லை, கரண்ட் இல்லை, அப்படியான ரெக்கார்டிங் தருவோம். அது நீங்கள் சொல்லணும். இப்போ சொல்லுங்கம்மா, பேசுங்க. யார் பேசுங்க? இப்ப அபினாஷா? அபினாஷ் பேசுங்க. என்ன அபினாஷ்? ரைட், அப்படி இல்லாட்டி மியூட் பண்ணிக்கோங்க. பார்க்க மைக்கில் ஓபன் பண்ணிக்கோங்க. நேத்துல கிளாஸ் போட்டுவோம்ல சார், கணக்கு கிளாஸ். நீங்க கணக்கு கிளாஸ்க்கு நேத்து வரலையா? ஆமா சார். வரலடா. நீங்க சொன்னீங்களா டீச்சர்ட்ட நேத்து வந்து படாதுன்னு கிளாஸ்க்கு? நீங்க ஏலியா சொன்னீங்களா கிளாஸ்க்கு முன்னால? சார் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சார், போனை வச்சுட்டு போயிட்டோம் சார், எக்ஸாம் சார் கால் பண்ணல. ஓ, இப்படித்தாம்மா அபினாஷ் கவனிங்க. இப்போ நீங்க கிளாஸ்க்கு வரலண்டா ஒரு கால் ஒன்று சரி மெசேஜ் ஒன்று சரி தரணும். நீங்க எங்களுக்கு சொல்லணும் நேரத்துல. சார் சவுண்ட் கொஞ்சம் குறைவா கேக்குது சார். நான் பேசுறது கேக்குது இல்லையா? கிளியர் இல்லையா? சவுண்ட் கொஞ்சமா தான் சார் கேக்குது, நீங்க பேசுறது லைட்டா தான் சார் கேக்குது. மத்த பிள்ளைகளுக்கும் அப்படியே இருக்கு. மத்தவங்க நான் இல்ல சார், பரவா கேக்குது. நல்லா தான் கேக்குது. நல்லா தான் சார் கேக்குது. சரி, இப்போ நீங்கள் எல்லாரும் உங்களோட ஃபோனில் வால்யூமை கூட்டிக்கோங்க. உங்களோட ஃபோன் வால்யூம் குறைஞ்சிருக்கும். ஃபோனில் நீங்கள் மைக் வந்து உங்களோட இது தானே ஸ்பீக்கர் வால்யூமை கூட்டிக்கோங்க. ரைட், அடுத்தது வந்து சில நேரம் கவரேஜ் இல்லாட்டி சத்தம் குறைவாக கேட்கும். நான் இப்போ எல்லாத்தையும் மியூட் பண்ணுறேன். நான் மியூட் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் நாங்கள் அன்மியூட் பண்ணிக்கொள்வோம். எல்லாரும் பேச போனால் சத்தம் அப்படியே ஸ்டக் ஆகும். என்ன பேச்சு உங்களுக்கு கேட்காம. ரைட், இப்போ சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, உங்களுக்கு இப்போ ரெக்கார்டிங் தேவைண்டா. நீங்கள் இப்போ இன்றைக்கி கிளாஸ்க்கு ஒருத்தர் வரலனுங்களே, யார் ஒருத்தர் வரல, வந்துக்கொள்ள வழி இல்லை. அவர் கிளாஸ் நடக்கிறதுக்கு முன்னால் சொன்னீங்கன்னா எங்களுக்கு சரி இப்படி வந்துக்கொள்ள வழி இல்லை, நான் ரெக்கார்டிங் போடுவேன்டா போடுவேன். இப்போ தான் யாரும் இப்போ இந்த ஸ்வைப் சொன்னால் ரெக்கார்டிங் போட சொல்லி நான் ரெக்கார்டிங் போட்டேன். அப்போ தேவைப்பட்டால் நாங்கள் ஸ்வைப்புக்கு ரெக்கார்டிங் கொடுப்போம். அது மாதிரி யார் சரி வரலைன்னா நாங்கள் ரெக்கார்டிங் போட்டு தான் கொடுப்போம். சரியா? அப்போ அதை கொஞ்சம் நேரடியாக சொல்லிக்கொண்டா சரி, அவ்வளோதான். ரைட், கவனிங்க. இன்றைக்கு நாங்கள் நுணுக்கு காட்டின்ற பகுதி படிக்கணும். கடந்த வகுப்பில் நாங்கள் வந்து எளிய நுணுக்கு காட்டி படித்தோம். தனி ஒரு வில்லு கை வில்லையை பயன்படுத்தி அல்லது ஒரு குவி வில்லையை பயன்படுத்தி எளிய நுணுக்கு காட்டி தயாரிக்கப்பட்டிருக்கு. அப்போ இன்றைக்கு நாங்கள் படிக்கணும் வந்து கூட்டு நுணுக்கு காட்டி. சரியா? ரைட், இன்னும் புள்ளல் வரைக்கிறாங்க. இன்னும் 12 பேர் தான் நிற்கிற வகுப்பில் நிற்கிற 17-18 பேர் நிற்கிற. வளமையாக ஒரு 5 பேர் வாரல்ல. என்ன பிரச்சனைன்னு விளங்குதில்லை. வராத ஆளுகள் இந்த பாடம் விளங்காமல் போயிட்டு. சரி, அது ஒன்றும் செய்யலை. ஏன்னா வராட்டி ஒன்றும் செய்யலாது. எங்களுக்கு நாங்கள் டைமுக்கு நாங்கள் அறிவித்தல் கொடுத்துக்கிறோம், டைம் டேபிள் போட்டுக்கிறோம், பாடம் நடக்குது, நீ வந்து படிச்சுக்கொள்ளணும். அப்படி வர வழி இல்லைன்னா நீங்கள் நேரத்தோட சரி கொஞ்சம் சொன்னால் எங்களுக்கு ரெக்கார்டிங் சரி அவங்களுக்கு தரையிடும். ரைட், கவனிங்க. இது இந்த அக்டோபர் மாதத்துடைய 5வது வகுப்பு இன்றைக்கி நடக்குது உங்களுக்கு. சரியா? ரைட், கூட்டுநுணுக்கு காட்டின்றா கவனிங்க. 2 குவிவில்லைகள் காணப்படுவதனால் இதுக்கு பேர் வந்து கூட்டுநுணுக்கு காட்டி. ஏன்டா அதில் 2 குவிவில்லை காணப்படுது. குவிவில்லைகள் 2 இருக்கு. குவிவில்லை பற்றி நான் சொன்னேன். 2 மேற்பரப்புகளும் குவிவாக காணப்படுகின்ற அந்த கண்ணாடி வில்லையை தான் நான் சொல்லுவோம் குவிவு வில்லைன்னு சொல்லி.
ரைட். இது கூட்டு நுணுக்காட்டில் பயன்படுத்தப்படுது, 2 பயன்படுத்தப்படுது. ரைட்டா? அதனால இதுக்கு பேர் வந்து கூட்டு நுணுக்காட்டி. அதே நேரம் கூட்டு நுணுக்காட்டில நாங்கள் பொருட்களை அவதானிக்கிறதுக்கு பயன்படுத்துறது வந்து ஒளி, சூரிய ஒளி அல்லது எங்களுக்கு கிடைக்கிற அந்த மின்குமிழ் மூலமாக அல்லது ஏதோ ஒரு வழியில் கிடைக்கின்ற ஒளி, வெளிச்சம் தேவை. வெளிச்சம் இல்லாட்டி அவதானிக்கிறோம். எனவே அதுக்கு பேர் ஒளி நுணுக்காட்டின்னு சொல்லுவோம். கூட்டு நுணுக்காட்டி, ஒளி நுணுக்காட்டி ரெண்டும் ஒரே உபகரணத்தை தான் குறிக்குது. அடுத்தது வந்து கூட்டு நுணுக்காட்டி ஒன்றால ஒரு பொருளை அல்லது ஒரு உயிர்கலத்தை அல்லது ஒரு நுண்ணங்கி ஒன்றை சாதாரண கண்ணால் பார்க்கறதை விட 2000 மடங்கு பெரிதாக்கி பார்க்கலாம். 2000 மடங்கு பெரிதாக்கி பார்க்கலாம். இதை பாருங்க, தர 2000 ஓட்டிக்கு பிரக்கெட்டில் அது என்னத்தை காட்டுதுன்னா, தர 2000 என்னன்னா அந்த கூட்டு நுணுக்காட்டினுடைய உருப்பெருக்க வலுவைத்தான் சொல்லுது. சரியா? உருப்பெருக்க வலுன்னு சொல்லுவோம், மெக்னிஃபிகேஷன் சொல்ற. அதைத்தான் நாங்கள் உருப்பெருக்க, அதாவது குறிச்சு காட்டியிருக்கு. 2000 மடங்கு உருப்பெருக்கி பார்க்கலாம். எங்கன்னா கண்ணால் பார்க்குற அந்த பொருளை அது உண்மையான பருமனை விட 2000 தடவை பெரிதாக்கி பார்க்க முடியும். நுணுக்காட்டி என்னத்துக்கு தேவை? நுணுக்காட்டி எங்களுக்கு தேவை வந்து பொருளோட பெருசாக்கி பார்க்குறது. ஏன்னா வெற்று கண்ணால் அவதானிக்க முடியாத பொருட்களை ஏன்னா உருப்பெருக்கி பார்ப்பதற்கு தான் நாங்கள் நுணுக்காட்டியை பயன்படுத்துகிறோம். ஏன்னா கண்ணால் இப்போ பெக்டீரியா பார்க்கலாது, பெக்டீரியாவோட என்ன பார்க்கலாம். அப்படியான பார்க்க முடியாத மிக சின்ன பொருட்களை தான் நாங்கள் நுணுக்காட்டியின் மூலமாக பார்க்கிறோம். கட்டாயம் அது உருப்பெருக்கி காட்டணும். உருப்பெருக்கி காட்டுறது என்னன்னா நாங்கள் பார்க்குற அளவே தான் நுணுக்காட்டிலையும் பார்க்குறோம்னா அப்போ நுணுக்காட்டியோட தேவை இல்லையே. ஏன்னா அப்போ அதுக்கு தான் நுணுக்காட்டி பயன்படுத்தப்படுது. 2000 மடங்கு பெரிதாக்கி பார்க்கலாம். அடுத்தது வந்து அந்த மேம்படுத்தப்பட்டா நவீன, இப்போ புதுசாக வந்த நவீன அந்த நல்லா திருத்தி அமைக்கப்பட்ட புதிய நுணுக்காட்டிகளுடைய உருப்பெருக்கம் வந்து 2000 மடங்குன்னு சொல்லியிருக்கு. சாதாரண கண்ணால், வெற்று கண்ணால் பார்க்கறதை விட 2000 மடங்கு பெரிதாக்கி பார்க்கலாம். இதுதான் அர்த்தம். அதே மாதிரி அடுத்தது அதில் உச்ச பிரிவலுத்தன்மை. பிரிவலுத்தன்மைன்றது வந்து அந்த 2 பொருட்களுக்கு இடையிலான அந்த இடைவெளி. இப்போ நுணுக்காட்டில் இருக்கிற 2 களங்கள்னா அந்த களங்களுக்கு இடையிலான தூரம், அந்த விலகல் அது வந்து எவ்வளோ வரைக்கும்னு சொன்னால் 0.2 மைக்ரோமீட்டர். எனக்கு அவனுங்க நீங்கள் இந்த இப்படி ஒரு போட்டிங்கன்னா பாருங்க, இப்படி இந்த எம் மாதிரி வருது. இந்த மாதிரி ஒரு குறியீடு ஒன்று இருக்கு பாருங்க, இப்படி போட்டு இப்படி வருது. அது எம் இல்லை, அதை வாசிக்கிற மைக்ரோன்னு வாசிக்கணும். மைக்ரோமீட்டர். மைக்ரோமீட்டர் வந்து மில்லிமீட்டரை விட சின்னது. அதாவது 1000 மைக்ரோமீட்டர் தான் 1 மில்லிமீட்டர். ஒரு மில்லிமீட்டர் 1000ல் 1 தான். ஒரு மில்லிமீட்டரில் 1000ல் 1 பகுதி தான் ஒரு மைக்ரோமீட்டர்னு சொல்லுவோம். மைக்ரோமீட்டர் மிக சின்ன பருமன், மிகச்சிறிய பருமன். மில்லிமீட்டரே சின்னது தானே. 1000 மில்லிமீட்டர் சேர்ந்தால் தான் 1 மீட்டர் கிடைக்குது. 1000 மைக்ரோமீட்டர் சேர்ந்தால் தான் 1 மில்லிமீட்டர் கிடைக்கும். ரைட்டா? அப்போ இதை விட சின்ன அளவிடைகளும் இருக்கு, நானோமீட்டர் இதெல்லாம் இருக்கு. சரியா? அப்போ 0.2 மைக்ரோமீட்டர் வந்து ஒரு கூட்டு நுணுக்காட்டினுடைய பிரிவலு. அதை நாங்கள் மில்லிமீட்டரில் சொல்கிறோம்னு சொன்னால் பாருங்க, 0.0002 மில்லிமீட்டர், 0.0002 மில்லிமீட்டர், அதாவது 1000ல் 1 பகுதி. மில்லிமீட்டரில் 1000ல் 1 பகுதி தான் மைக்ரோமீட்டர்னு சொல்கிறது. ரைட்? 1000ஆல் பிரித்தா வரலாம் அந்த பெருமானம். சரியா? அப்போ இது வந்து சாதாரண வெறுங்கண் எங்கட வெற்றுக்கண், ஸ்பெக்ஸ் பாவிக்காமல் வெறுங்கண்ணால் நாங்கள் பார்க்குற அதுதான் வெற்றுக்கண் சொல்கிறோம். இது வெறுங்கண்ணின் பிரிவலுத்தன்மையை விட கிட்டத்தட்ட 500 மடங்கு பெருசு. ஏன்னா வெற்றுக்கண்ணினுடைய பிரிவலு உங்களுக்கு தெரியும் 0.1 மில்லிமீட்டர்னு சொல்லி. ஆனால் ஒரு மைக்ரோமீட்டரோட பிரிவலு வந்து ஒரு மேம்படுத்தப்பட்ட மைக்ரோமீட்டரோட பிரிவலு வந்து 0.2 மைக்ரோமீட்டர். அது வந்து கிட்டத்தட்ட 500 மடங்கு பெருசு மனுஷன் அந்த கண்ணை விட. கண்ணால் பார்க்கறத விட 500 மடங்கு அந்த விலக்கி பார்க்கலாம். அந்த 2 பொருட்களுக்கான இட தூரம் வித்தியாசம் தான் அது. ரைட்டா? அப்போ இது வந்து நுணுக்காட்டியை பற்றி நீங்கள் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விடயங்கள். இதில் எழுதி கொள்ளலுமா? நாங்கள் நோட்ஸில் நீங்கள் எழுதிங்களா? இது லாஸ்ட் கிளாஸில் இல்லை தானே? கடைசி கிளாஸில் வகுப்பில் எழுதினீங்களா இதெல்லாம்? எழுதுனீங்கன்னா நோட்ஸ் எழுதி
ரைட். அப்போ பிடிஎஃப் போட்டு இதை பார்த்து எழுதிக்கோங்க. இது இன்றைக்கு நான் லாஸ்ட் கிளாஸ் சொல்லி படிச்சுட்டு வந்தேன்னு நினைக்கிறேன். சார் இதெல்லாம் 6:20க்கு முடிங்க சார் வேற ஒரு கிளாஸுக்கு. விளங்கல்ல? 6:20க்கு முடிங்க சார் வேற ஒரு கிளாஸுக்கு. ஓகே ஓகே. 6:20 நான் முடிச்சிருவேன். நான் 6:15 முடிப்பேனா? 6:15 முடிப்பேன். ரைட், கவனிங்க. இப்போ நாங்கள் அடுத்து பார்ப்போம். நான் பிடிஎஃப் போட்டு இந்த நோட்ஸ் எழுதிக்கோங்க. நீங்கள் மைக்ரோமீட்டர் நுணுக்காட்டினுடைய கட்டமைப்பு அட பகுதிகள். சரி, நுணுக்காட்டினுடைய பகுதிகள் இதில் வீடியோ வரைக்கும் நான் காட்டுறேன். ஒரு நுணுக்காட்டியோட எப்படி கையாளுறது, எப்படி அது பகுதிகள் என்ன, அதில் ஃபங்க்ஷன் என்னெல்லாம் வீடியோ வரைக்கும். வீடியோ பார்த்தா உங்களுக்கு இன்னும் கிளியராக வேணும். நுணுக்காட்டியை வரைஞ்சிக்கொள்ளணுமா? நுணுக்காட்டியை நான் இப்போ வரைய போனால் டைம் எடுக்கும். நீங்கள் அது போகிறோம், நீங்கள் தேவைன்னா உங்களோட புக் காப்பியில் வரைஞ்சிக்கோங்க. ஆனால் நுணுக்காட்டியை வரையிறது கொஞ்சம் கஷ்டம். அந்த முப்பரிமாண தோட்டத்தில் வரைகிறது வந்து கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் இதையிலும் எங்கேயாலும் உங்களுக்கு படம் ஒன்று நுணுக்காட்டி மைக்ரோஸ்கோப்பில் படம் ஒன்று எடுத்துக்கொள்ளணும்னா நீங்கள் அதை எடுத்து உங்களோட புக்கில் ஒட்டிக்கொண்டாலும் நோட்ஸ் காப்பியில் ஒட்டிக்கொண்டாலும் பிரச்சனை இல்லை. வரைகிறது கஷ்டம். இதே மாதிரி நல்லா ஆர்ட் செய்யமான ஆட்கள், சித்திரம் வரையக்கூடிய ஆட்கள் இருந்தால் வரைக்கும் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லாட்டி நீங்கள் நுணுக்காட்டிய கொஞ்சம் வரைய கஷ்டப்படுற ஆட்கள் அப்படி அந்த டிஷ்யூ பேப்பர் வச்சு அச்செடுத்து வரையினா ஓகே. அப்படி இல்லாமல் இது பார்த்து வரைய போனீங்கன்னா நுணுக்காட்டிய வரைஞ்சா அது வேற உபகரணமாக மாறிடும் கடைசியில். சார் பிரிண்ட் எடுக்கலாம் தானே சார்? அப்படியும் வேணும், பிரச்சனை இல்லை. இல்லை நான் பிடிஎஃப் போட்டா எடுத்து வெட்டி ஒட்டிக்கொள்ளலாம் சார். அப்படியும் ஓகே. இப்போ நான் இது பிரிண்ட் உங்களுக்கு போட்டிருந்தானே பிடிஎஃப் போட்டால் அதை நீங்கள் இதில் இந்த பேஜை மட்டும் தேவைண்டா எடுத்து அதை நீங்கள் உங்களோட கொப்பியில் வெட்டி ஒட்டி கொள்ளிடும், பிரச்சனை இல்லை. அப்படி இல்லாட்டி உங்களோட நோட்ஸ் புக்கை சரியாக உங்களோட கொப்பியில் பிரிண்ட் அவுட் எடுத்து அதை என்ன சரி செஞ்சுக்கோங்க. பிரிண்ட் அப்படியே எடுத்துக்கோனா நல்லா. வரைய போனால் கொஞ்சம் கஷ்டம், டைம் எடுக்கும். இது பகுதிகள் தெரியும். ஓகே ரைட், கவனிங்க. நுணுக்காட்டிட்ட பகுதிகள் கட்டாயமாக தெரியணும். ஒரு கூட்டு நுணுக்காட்டினுடைய பகுதிகள் தெரியணும். அந்த பகுதிகளால் ஆட்டப்படுகிற தொழில் என்னன்னு தெரியணும். ரைட்டா? எக்ஸாமில் கேட்பாங்க, பகுதிகளை தருவாங்க, பேரிட சொல்லுவாங்க, எல்லாம் இருக்கு. ரைட், பாருங்க. கூட்டு நுணுக்காட்டியை நாங்கள் மேலேருந்து கீழே பார்த்துட்டு போவோம். இந்த ஆக மேலே உள்ள இந்த டொப்பில் உள்ள துண்டுக்கு சொல்கிற பார்வை துண்டு. இதுக்கு சொல்கிற பார்வை துண்டு தான். இதால தான் நாங்கள் பொருளை பார்க்குறோம். இங்கே இருக்க லென்ஸ் உண்டு. இந்த இடத்துல ஒரு குழிவில்லை காணப்படுது. இந்த முன்னுக்கு இருக்கும் ஒரு குழிவில்லை. அதுக்கு தான் பார்வை துண்டுன்னு சொல்கிறோம். ஏன்னா அதில் தான் நாங்கள் பொருளை பார்க்க போகிறோம். கண்ணை வச்சு பார்க்குறோம். அதில் நாங்கள் பொதுவாக வந்து மைக்ரோஸ்கோப் இந்த லைட் மைக்ரோஸ்கோப் வந்து ஒரு கண்ணால் தான் பார்க்கணும். சரி, ஒரு கண்ணால் தான் ஒரே நேரத்தில் ஒரு பொருளை பார்க்கணும். இப்போ நவீன மேம்படுத்தப்பட்ட மைக்ரோஸ்கோப் வந்திருக்கு. 2 பார்வை வில்லைகள் உள்ளது. ரெண்டு கண்ணாலையும் ஒரே நேரத்தில் பார்க்கக்கூடியதும் இருக்கு. ஆனால் பொதுவாக பாடசாலை ஆய்வுக்கூடங்கள் உள்ளது வந்து பழைய மைக்ரோஸ்கோப்பில் தான் இருக்கு. அதில் வந்து ஒரு லென்ஸ் தான் இருக்கும். சரியா? ஒரு பார்வை துண்டு தான் இருக்கு. ரைட், அடுத்து அது உண்டு. அடுத்தது சொல்கிறேன். இந்த பகுதிக்கு நாங்கள் சொல்லுவோம் உடல் பகுதின்னு சொல்லி, உடற்குழாயின்னு சொன்ன பாருங்க. இந்த இருக்கு சொல்ல உடற்குழாயின்னு சொல்கிறேன். பொடி தான் சொல்கிறேன். சரியா? உடற்குழாய். ரைட், அடுத்தது கவனிங்க. இந்த பாருங்க பின்னால் இந்த 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 பகுதி இந்த துண்டு ஒரு பிடி ஒன்று மாதிரி இருக்கும் கையில். இதுதான் பிடிச்சி தூக்குறோம் நாங்கள். அது சொல்கிற கைப்பிடி அல்லது புயம்னு சொல்லுவோம். இந்த துண்டு, இந்த துண்டு சொல்கிற கைப்பிடி. ஒரு மைக்ரோஸ்கோப்பை நாங்கள் பிடிக்கிறது அதில் தான். பிடிச்சி அடியிலையும் கையை வச்சு அடியை பிடிக்கணும். பாதம்ன்ற பகுதியையும் கைப்பிடியையும் பிடிச்சி தான் மைக்ரோஸ்கோப்பை தூக்கணும். அப்போ அதை நாங்கள் கையாளுற முறைகள் பற்றி படிப்போம். சும்மா நினச்ச மாதிரி மைக்ரோஸ்கோப்பில் நாங்கள் அந்த ஒரு இடத்துல பிடிச்சி தூக்கிட்டு போயிடலாம். அப்போ பிடிக்கக்கூடிய மெத்தட் இருக்கு. சரியா? அந்த புயத்தையும் அடியையும் பிடிச்சி தான் தூக்கணும் நாங்கள். ரைட், அப்போ அந்த கைப்பிடின்றது தெரியணும். முதலாவது புயம்னு சொல்லுவோம். உடற்குழாய் இருக்கு. அடுத்த கவனிங்க, இந்த ஏரியா கவனிங்க. இந்த இடத்துல 2 அந்த செப்பமாக்கிகள் காணப்படுது. எட்ஜஸ்ட்மெண்ட் செய்யறதுக்கு. செப்பமாக்கின்னா எட்ஜஸ்ட்மெண்ட் தான் சொல்றாங்க நாங்கள். அதாவது நாங்கள் அந்த இப்போ நாங்கள் ஒரு பொருள் ஒன்றை வச்சிங்க தானே அவதானிக்க போகிறோம். பொருள் ஒன்று அவதானிக்க போல எங்களுக்கு தெளிவான பிம்பத்தை பெற்றுக்கொள்ளணும். இப்போ ஒரு தாவர களத்தை அவதானிக்க போகிறோம்னா அல்லது ஒரு நுண்ணங்கி ஒன்று அவதானிக்க போகிறோம்னா நுணுக்காட்டில் எங்களுக்கு தெளிவான பிம்பம் தெளிவான பிம்பம் கிடைக்கும். கவனிங்க சொல்கிறேன். அப்போ பொருளை நாங்கள் பெருசாக்கி பார்க்கணும் தானே. பெருசாக்கி பார்க்கக்கூடாது, அது மங்களா அதில் தெளிவு இல்லாமல் விளங்கக்கூடாது. அப்போ நல்லா தெளிவாக விளங்கணும். தெளிவாக விளங்குறதுக்கு நாங்கள் அதை எட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளணும். அப்போ எட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து 2 செப்பமாக்கிகள் இருக்கு. 2 எட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. அதில் ஒன்று இதுக்கு சொல்கிற வந்து பரும்படி செப்பமாக்கி.
அப்போ அதில் என்ன செய்யணும்டா இந்த உடற்குழாயை மேலே கீழே அசைக்கலும். அதை நாங்கள் அந்த வீடியோ காட்டக்குள்ள பாருங்கள். இதில் மேலே கீழே எங்களுக்கு மூவ் பண்ணிடலாம். இதை நாங்கள் திருகிற நேரம் கையால் நான் அந்த கண்ணால் பார்த்து கொண்டு பருப்படி செப்பமாக்கி நாங்கள் திருகிற நேரம் முன்னும் பின்னால் திருகிற நேரம் இந்த பொடின்னு சொல்லுவோம் உடற்குழாய் மேலேயும் கீழே மூவ் ஆகும். இதில் மூவ் ஆகும். அப்போ மூவ் ஆக கூட எங்களுக்கு தெளிவான அந்த பரும்படியான ஒரு பிம்பம் கிடைக்கும். ஃபஸ்ட்டுக்கு பரும்படியான ஒரு 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 பொருளோட பிம்பம் லேசாக விளங்கும். சில கண்ணுக்கு விளங்கும். தாவர கணம்னா விளங்குற அளவுக்கு வரும். அதுக்கு பின்னால் விலங்கு வந்ததுக்கு பின்னால் அது நாங்கள் அப்படியே வைக்கணும். அந்த ஒரு ஒரு லேசாக விலங்க ஆரம்பிக்கிற டைமில் பரும்படி செப்பமாக்கி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிடணும். வச்சுட்டு அதுக்கு போகிறோம் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் நுண் செப்பமாக்கி ஒன்று இருக்குது. இந்த பாருங்கள் ரெண்டாவது சின்னது ஒன்று இருக்குது. நுண் செப்பமாக்கியை தான் அதுக்கு போகிறோம் திருகணும். பரும்படி செப்பமாக்கியை நாங்கள் நல்லா திருகிக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் சில நேரம் இது நல்லா கீழே அப்படி அசைஞ்சு வந்து கீழே உள்ள கண்ணாடி வளத்தில் குத்தும். அப்போ கண்ணாடி உடஞ்சி போயிட்டு. அப்போ லேசாக பொருள் கண்ணுக்கு விளங்க ஆரம்பிக்கிற நேரம் பரும்படி செப்பமாக்கி அட்ஜஸ்ட் பண்ணுறதை நிப்பாட்டிட்டு அதுக்கு பின்னால் இன்னும் கொஞ்சம் இந்த பொருளை நல்லா தெளிவாக பார்க்குறதுக்கு நல்லா கிளியராக பார்க்குறதுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய வேலை நுண் செப்பமாக்கிய அட்ஜஸ்ட் பண்ணணும். இந்த இதான் அந்த நுண் செப்பமாக்கின்ற அதை அட்ஜஸ்ட் பண்ணணும். அதை அட்ஜஸ்ட் பண்ணக்குள்ள தான் எங்களுக்கு நல்ல தெளிவான கிளியரான அந்த பிம்பம் கிடைக்கும். சரியா? அப்படி 2 செப்பமாக்கிகள் இருக்கு. இப்போ பெஸ்ட்டுக்கு நாங்கள் பொருளை பார்க்குற நேரம் முதலாக இந்த திருக வேண்டியது அல்லது அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது பரும்படி செப்பமாக்கி. இந்த பரும்படி செப்பமாக்கி அட்ஜஸ்ட் பண்ணி பொருளை லேசாக எங்களுக்கு அந்த பிம்பத்தை எடுத்ததுக்கு போகிறோம். அதுக்கு போகிறோம் நல்ல கிளியரான தெளிவான படத்தை எடுக்க தான் தெளிவான அந்த பிம்பத்தை பெறுறதுக்கு தான் நுண் செப்பமாக்கியை நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். சரியா? அப்போ அப்படி 2 செப்பம் அதான் நான் தொழிலை சொல்கிறேன்னா 2 செப்பமாக்கிட்டு இருக்கு. அது 2 செப்பமாக்கின தொழில் தான் அது. பரும்படி செப்பமாக்கிற தொழில் வந்து என்னன்னு சொன்னால் அதாவது சொல்ற ஒரு அதாவது ஒரு சாதாரண ஒரு படத்தை பிம்பத்தை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி பிம்பத்தை பெறுவதற்காக வேண்டி தான் நாங்கள் பரும்படி செப்பமாக்கி யூஸ் பண்ணோம். நுண் செப்பமாக்கி வந்து தெளிவான பிம்பத்தை பெறுவதற்காக வேண்டி பயன்படுத்தப்படுது. கைப்பிடி என்னதுக்கு பயன்படும் சொன்னால் நாங்கள் அந்த மைக்ரோஸ்கோப்பை தூக்குறதுக்கு ஒரு இடத்துல இருந்து நான் இப்போ சொல்லுமே இப்போ நீங்கள் ஆய்வுக்கூடத்தில் எங்கேயும் கபட்டு தான் இருக்கும். கபட்டிலேருந்து வெளியில் எடுத்துக்கொண்டு எங்கே சரி மேசையில் வைப்பீங்க. அப்படி நாங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு கொண்டு போகிறதுக்கு தான் இந்த கைப்பிடியை பயன்படுத்துவோம். சரியா? பார்வை துண்டை பயன்படுத்துறது வந்து பொருளை அவதானிப்பதற்கு. பார்வை துண்ட தொழில் வந்து பொருளை பார்க்கறது. சரியா? உடற்குழாயின்றது வந்து கவனிங்க. உடற்குழாய்களுக்கு இந்த முன் துண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பகுதிக்கு சொல்கிறேன் மூக்கு துண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த துண்டுக்கு மூக்கு துண்டு. சரியா? இந்த துண்டுக்கு சொல்ற இந்த பிளேட் ஒன்று மாதிரி மூக்கு துண்டுன்னு சொல்ற அதுக்கு தந்து இல்லை. அந்த மூக்கு துண்டில் இருக்கி 3 பொருள் வில்லைகள் காணப்படும். இந்த பொருள் வில்லைகளுக்கு சொல்ற பேர் என்னன்னா பொருள் வில்லைகள். நல்லா கவனிங்க. இது பார்வை துண்டு. பார்வை துண்டில் இருக்கும் பார்வை வில்லை. நான் சொன்னேன் கூட்டு நுணுக்காட்டில் 2 வில்லைகள் இருக்கின்ற 2 குவி வில்லை இருக்கு. இந்த 2 குவி வில்லையும் இருக்கிற இடங்கள் தான் ஒன்று பார்வை துண்டு. பார்வை துண்டில் இருக்கிற குவி வில்லை வந்து பார்வை வில்லை. அடுத்தது பொருளில் இருக்கிறது வந்து பொருள் வில்லைன்னு சொல்லுவோம் நாங்கள். அப்போ 2 குவி வில்லைகள் பயன்படுத்தப்படுவீங்க. பார்வை துண்டில் எப்பயும் ஒரு தனி வில்லை பயன்படுத்தப்படும். பொருள் வில்லையை பார்த்தீங்கன்னா 3 வகையான பொருள் வில்லைகள் இருக்கு. 3 வகையான பொருள் வில்லைகள் இருக்கு. அதில் நாங்கள் சொல்லுவோம் உயர்வலு பொருள் வில்லைன்னு ஒன்று இருக்கு. உயர்வலுன்னா ஆக கூட பவர் கூட. அதான் நீட்டை மறைக்க பாருங்க. அது இது இன்னொன்று இருக்கு இடைவலு பொருள் வில்லைன்னு சொல்றது. அதை விட கொஞ்சம் பவர் குறைஞ்ச ஒரு பொருள் வில்லை இருக்கு. இன்னொரு பொருள் வில்லை ஒன்று இருக்கு தாழ்வலு பொருள் வில்லைன்னு 3 வகையான பொருள் வில்லைகள் இருக்கு. பொருள்கள் அப்போ 3 இருக்கு. அப்போ தாழ்வலுல தான் நாங்கள் ஃபெஸ்ட்டுக்கு அவதானிப்போம். தாழ்வலுன்னா ஆக குறைந்த வலுவில் ஆக குறைந்த அந்த பவர். அப்போ அதில் பார்க்குற நேரம் கொஞ்சம் பிம்பம் சின்னதாக இருக்கும். தாழ்வலுவில் பார்க்கல. இடைவலுவில் பார்க்குற நேரம் அதை விட கொஞ்சம் பெருசாகும். உயர்வலு பொருள் வில்லையில் பார்க்குற நேரம் தான் பொருள் நல்லாவே பெருசாக விளங்கும். சரியா? இப்படி 3 வகையான பொருள் வில்லைகள் காணப்படுது. எங்களுக்கு நாங்கள் நல்லா கவனிங்க. இந்த நான் சொன்னேன் இந்த உடல் குழாயில் முன்பகுதியில் இருக்கு இந்த மூக்கு துணுண்ட பகுதி இதை திருப்பேடும் அங்காலைங்களை அசைக்கணும். அசைச்சு எங்களுக்கு எந்த பொருள் வில்லை தேவையோ அதை கொண்டு சரியா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு கொள்ளையிலும் பொருளை அவதானிக்க. அப்போ இதை நாங்கள் வேண்டிய மாதிரி திருகி அட்ஜஸ்ட் பண்ணிடும். இதெல்லாம் சுற்றிடும். சரியா? கலட்டையிலும் பூட்டையிலும் எல்லாம் செய்யணும். இதை பொருள் வில்லையை கழட்டி நாங்கள் அதை க்ளீன் பண்ணிடும். அதே மாதிரி பார்வை துண்டையும் கழட்டையிலும் எல்லாம் செய்யணும்.
ரைட், அதெல்லாம் செய்யலாம். ரைட், அப்போ உங்களுக்கு பார்வை துண்டை பற்றி சொல்லிட்டேன், இந்த பொருள் விலையை பற்றி சொல்லிட்டேன். அடுத்து வந்து பரம்படை செப்பமாக்கி நுண் செப்பமாக்கி சொன்னாச்சு. உடற்குழாய் உடற்குழாயை பற்றி சொன்னாச்சு. உடற்குழாயில் தான் நாங்கள் அந்த உடற்குழாயை மேலேயும் கீழே மசைக்கலாம். அதுதான் இந்த விசேஷம். உடற்குழாய் இருக்கு முன் துண்டில் தான் இருக்கி பொருள் வில்லைகள், அதோட மேற்பகுதியில் தான் இருக்கி பார்வை துண்டு. ரைட்டா? ரைட். அடுத்தது தான் இருக்கி இந்த மேடை, ஸ்டேஜ்னு சொல்கிறேன். இந்த பாருங்க, ஒரு மேடை, மேடையில் இருக்கும் 2 வழுக்கியை வைக்கிற கவ்விகள். இந்த பாருங்க, 2 கிளிப்ஸ் இருக்கு. இந்த இது ஒரு கிளிப், இங்கே ஒன்று இருக்கு, இந்த பின்னால் ஒன்று. இந்த கிளிப் என்னத்துக்கு பயன்படுத்துகிறேன்டா, இப்போ இந்த மேடைக்கு மேலால் நாங்கள் வைப்போம் கண்ணாடி வழுக்கிய. கண்ணாடி வழுக்கி, கண்ணாடி வழுக்கின்றது வந்து மைக்ரோஸ்கோப்பில் நாங்கள் பொருளை பார்க்குறதுக்கு நுண்ணங்கி எவ்வளோ தாவர கலமண்டியோ வச்சு சும்மா வச்சு பார்க்கலாதே. அப்போ அதை நாங்கள் கண்ணாடி தூண்டோம்ல, ஒளி ஊடுருவக்கூடிய ஒரு கண்ணாடி தூண்டோம்ல வச்சு தான் அவதானிக்கணும். அப்போ அந்த கண்ணாடி துண்டு பொதுவாக செவ்வக வடிவத்தில் இருக்கும், இந்த ஷேப்பில் இருக்கும். இந்த ஷேப்பில் நான் இந்த காட்டுனா இப்படி இப்படி இருக்கும். நீ கண்டும் இருப்பீங்க, ஒரு நீட்டாக கண்ணாடி, இந்த மாதிரி கண்ணாடி துண்டு சரியா, ஒரு செவ்வக வடிவான நீண்ட கண்ணாடி துண்டு. அந்த கண்ணாடி துண்டை தான் இந்த மேடையில் வைக்கணும், இந்த மாதிரி வைக்கணும். சரி, வச்சு போட்டு அதில் தான் நாங்கள் தாவர களத்தையும் இந்த ஏதோ ஒரு களத்தை, தாவர களம் அல்லது விலங்கு களம் அல்லது நுண்ணங்கு களம் வைப்போம். வச்சு போட்டு அவதானே. அப்போ மேடையில் தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா அந்த வழுக்கை வைக்கிற வழுக்கை இப்படி வச்சுட்டு அந்த வழுக்கையை நாங்கள் என்ன செய்யணும், கண்ணாடி வழுக்கை நாங்கள் சொல்லுவோம், அது ஸ்லைடுன்னு சொல்லுவோம். சரியா? கண்ணாடி வழுக்கி ஸ்லைடுன்னு தான் சொல்கிறது. அந்த ஸ்லைடை வச்சு போட்டு அதுக்கு மேலான நாங்கள் அவதானிக்க வேண்டிய அந்த நுண்ணங்கியவோ அல்லது தாவர களத்தையோ வச்சு போட்டு அதை இந்த வழுக்கிகள் இருக்குதான், வழுக்கியில் கவ்வின்னு சொல்லக்கூடிய அந்த கிளிப்ஸில் இறுக்கி விட்டுறணும். 2 கிளிப்ஸ் இருக்கு, அந்த கிளிப்பில் இறுக்கி வச்சு என்ன அங்காளங்களை அசைய பார்க்கும். இல்லாட்டி கண்ணாடி வழுக்கி அங்காளங்களை அசைய பார்க்கும். அசைச்சா எங்களுக்கு தெளிவான விவரம் பெற்றுக்கொள்ளலாம். அப்போ அதுக்கு வந்து நாங்கள் வழுக்கிகளை அந்த கவ்விகள் மூலமாக கொஞ்சம் இறுக்கி விட்டோம்னு சொன்னால் அங்காளங்களை மூவ் ஆகாது, தேவைன்னா கழட்டி எடுத்துக்கொள்ளிடும். ரைட்டா? ரைட். இப்போ கண்ணாடி வழுக்கி நாங்கள் இதில் இப்படி வைப்போம், வச்சு போட்டு அதில் தான் பொருளாக தானிக்கு. சரியா? ரைட். அப்போ அந்த கவ்விகளோட பயன்பாடு என்னன்னா, கவ்விகள் வந்து கண்ணாடி வழுக்கிய அசையாமல் வச்சுக்கொள்ளும். மேடையோட பயன்பாடு என்னன்னு சொன்னால், மேடையில் தான் நாங்கள் பொருளை வச்சு அவதானிக்க போகிறோம். மேடையில் தான் கண்ணாடி வழுக்கையை வச்சு அதனூடாக பொருளை அவதானிக்க போகிறோம். சரியா? அப்போ அதுவும் இப்போ சரி உங்களுக்கு. ரைட். கீழே பாருங்கள், கீழே பாதம்னு ஒன்று இருக்கு. பாதம்னா அடிப்பகுதி, அதில் தான் அதைத்தான் நாங்கள் மேசையில் வைப்போம். ஒரு மைக்ரோஸ்கோப் எங்கே சரி வைக்கணுமே, மைக்ரோஸ்கோப்போட முதல் அந்த பகுதியை தாங்கி நிற்கிறது வந்து பாதம். ரைட். அடுத்தது மைக்ரோஸ்கோப்பில் நாங்கள் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகல, மூவ் பண்ணக்கொள்ள கட்டாயமாக உடற்குழாய் கைப்பிடியை பிடிச்சு கொள்ளணும். இந்த புயமன்ற பகுதியில் ஒரு கையையும் மற்ற கையை வச்சுக்கொள்ளணும் பாதத்தில் அடியில். சும்மா கண்ட மாதிரி ஒத்த கையால் தூக்கிட்டு போகக்கூடாது. போனா என்ன சொன்னால் அது உள்ளுக்குள்ள அந்த வில்லைகள் சில நேரம் அங்கே விழுந்தா டேமேஜ் ஆகும். சரியா? சில நேரம் பொருள் வில்லையாவது கலந்துக்கிட்டு பார்க்கும். அதனால் நாங்கள் நிமிர்ந்த நிலையை தான் எப்பயுமே மைக்ரோஸ்கோப்பை கொண்டு போகணும். கொண்டு போகல கைப்பிடியையும் பாதத்தையும் பிடிச்சிருக்கணும், 2 கையாலையும் பிடிச்சிருக்கணும். ரைட். அடுத்தது இந்த பாருங்க, கீழே இருக்கி ஒரு இந்த இடத்த பாருங்க. ரைட்டா? அது என்னன்னு சொன்னா ஆடி, கீழே இருக்கிறது வந்து ஆடி. ஆடின்றது கண்ணாடி தான். கண்ணாடி வந்து பொதுவாக பயன்படுத்துவாங்க, தலை ஆடியும் பயன்படுத்துகிற தலைவாடிகள், ஒரு முகம் பார்க்குற கண்ணாடி தான் பொதுவாக பயன்படுத்துகிற. இந்த ஆடியில தொழிற்பாடு என்னன்னு சொன்னா, இப்போ நாங்கள் ஒளி நுணுக்காட்டில பொருளை அவதானிக்கிறதுக்கு எதை பயன்படுத்துறோம், என்னத்தை பயன்படுத்துறோம்? ஒளியை தானே. ஒளியின் மூலமாக தான் அவதானிக்க போறோம். அப்ப ஒளி அவதானிக்கிறேன்னு சொன்னா ஒளி எப்படி கிடைக்கும்னு சொன்னா கவனிங்க, இப்படி தான் கிடைக்கும். சூரிய வெளிச்சம், எங்களுக்கு சூரிய வெளிச்சத்தை தான் பயன்படுத்துவோம். பொதுவாக நாங்கள் சாதாரண ஆய்வுக்கூடங்களில் காணப்படுகின்ற ஒளி நுணுக்காட்டில சூரிய ஒளி தான் பயன்படுத்தப்படுது. அப்போ இந்த ஒளி வந்து சூரிய ஒளி வந்து இப்படி படும், இதில் நல்ல ஒளி ஒரு இடத்துல வச்சு சொன்னா இப்படி படும், பட்டு சரியா சூரிய ஒளி இவ்வாறு பட்டு மேல் நோக்கி தெரிப்படையும். இப்போ சரியா, நான் திருப்பி அழிக்கிறேன். இதை சூரிய ஒளி வந்து படப்போதில்லை, இங்கே வெளியிலிருந்து வந்து வரக்கூடிய சூரிய ஒளி இதில் பட்டு
இப்படி பட்டு இப்படி மேல் நோக்கி தெரிப்படையும். சரியா பாருங்க. அப்போ இந்த நடுவில் இருக்க ஒரு துளை ஒடுக்கி ஒன்று சொல்லி, ஒடுக்கின்றது என்னன்னா அந்த ஒளிக்கதிர்களை குவிச்சு கொடுக்குறது. ஒளிக்கதிரெல்லாம் ஒரு இடத்துக்கு குவிச்சு கொடுக்குறது தான் ஒடுக்கிற பயன்பாடு. ஆடிட பயன்பாடு என்ன? ஒளிக்கதிரை பட்டு மேல் நோக்கி தெரிப்படை செய்தல். சரி, அதாவது நுணுக்காட்டினூடாக மேல் நோக்கி தெரிப்படை செய்தல் தான் ஆடிட பயன்பாடு. வெளிச்சத்தை மேல் நோக்கி அனுப்பணும். சரியா, அப்போ வரக்கூடிய ஒளிக்கதிரில் பட்டு இங்கே தெரிப்படைஞ்சு போகும். அப்போ நாங்கள் நடுவில் இதில் என்ன வச்சிருப்போம்? இதில் ஸ்லைடை வச்சிருப்போம். இப்படி கண்ணாடி வழுக்கி இப்படி இருக்கும். அப்போ கண்ணாடி வழுக்கு நடுவில், இது கண்ணாடி வழுக்கி நடுவில் தான் இப்போ நாங்கள் பார்க்க வேண்டிய தாவர களமோ விலங்கு களமோ ஏதோ ஒன்று இங்கே இருக்கும். சரியா, இங்கே தான் அதை பார்க்க வேண்டிய அந்த சாம்பிள், அந்த பொருள் இருக்கு. வரக்கூடிய ஒளிக்கதிர் இதில் பட்டு இங்கே பட்டு ஆடியில் பட்டு இப்படி தெரிப்படைஞ்சு இப்படி மேலே வரும். மேலே வந்து இந்த பொருளினூடாக பட்டு அப்படியே இப்படி பொருள் வில்லையினூடாக பட்டு அப்படியே மேல் நோக்கி வரும். வர ஒளிக்கதிர் வர மாதிரி இப்படி வந்து இப்படி வரும். அப்போ கண்ணுக்கு தான் வருது அந்த ஒளிக்கதிர். சரிங்களா? அப்போ ஆடியில் பட்டு தெரிப்படைந்து இந்த நாங்கள் பார்க்க வேண்டிய பொருளினூடாக வந்து பொருள் வில்லையினூடாக அப்படியே உடற்குழாயினூடாக மேல் நோக்கி வந்து பார்வை துண்டு அடையும் ஒளி. அப்போ நாங்கள் கண்ணால் பார்க்குற இந்த இடத்துல வச்சு தான் கண்ணை பொருளை பார்க்க போகிறோம். இந்த இடத்துல தானே எங்களோட கண் இடிக்க போகுது. இந்த இடத்துல தான் கண் இடிக்க போகுது. விளங்குதா? அப்போ கண்ணுக்கு ஒளி வர போல எங்களுக்கு அந்த பிம்பம் வந்து தெளிவாக விளங்கும். பார்க்குற பொருள் வந்து உருப்பெருத்து விளங்கும். விளங்குதா? இதுதான் அந்த ஒரு ஒளி நுணுக்காட்டினுடைய பகுதிகளும் அதோட தொழிற்பாடு. சரியா? அப்போ இதுதான் பகுதிகள். இந்த பகுதிகளை மறக்கக்கூடாது. பகுதிகளோட பேரும் ஞாபகத்தில் இருக்கணும். விளங்குதா? அப்போ பார்வை தூண்டுடா என்ன, பரம்படை செப்பமாக்கினா என்னன்னு பார்த்தாச்சு. நுண் செப்பமாக்கிய பற்றி சொன்னேன். கைப்பிடி புயம் சரி, வழுக்கீட பயன்பாடு என்னன்னு சொன்னேன். மேடையும் ஓகே, மேடையில் தான் நாங்கள் பொருளை வச்சு அவதானிக்கிறது. பாதம் அடிகிறது அந்த நாங்கள் மேசையில் வைக்கிற நேரம் அந்த நுணுக்காட்டியை வைக்கிற அந்த பகுதி தான் அது கால் மாதிரி இருக்கு. ரைட். அடுத்து ஆடித்தான் ஒளிக்கதிரை பட்டு தெரிப்படை செய்யும். ஒடுக்குகின்றது வந்து வரக்கூடிய ஒளிக்கதிரெல்லாம் ஒரு இடத்துல சேர்த்து மேல் நோக்கி அனுப்புறது தான் ஒடுக்கின்னு சொல்றது. ஒடுக்கிறண்டா சேர்க்கிறது, ஒரு இடத்துல குவிக்கிறது. அதான் பொருள் வில்லை வந்து பொருளை அவதானிக்கிறதுக்கு பயன்படுகின்ற குவிவில்லை இதில் இருக்கு. அப்போ இங்கே ஒரு குவிவில்லை, இங்கே ஒரு குவிவில்லை. ஏன்னா பார்வை துண்டில் ஒரு குவிவில்லை காணப்படுது, பொருள் வில்லையில் ஒரு குவிவில்லை காணப்படுது. 2 குவிவில்லைகள் காணப்படும். அதனால தான் எனக்கு வந்து கூட்டுறவு காட்டின்னு சொல்கிறேன். ரைட். அடுத்து உடற்குழாய் வந்து எங்களுக்கு மேல் நோக்கி கீழ் நோக்கியும் அந்த வில்லைகளை அசைக்கிறதுக்கு இது உதவுது. சரியா? இந்த படத்தை நீங்கள் ஒன்று நான் சொன்ன மாதிரி பிரிண்ட் அவுட் சரி எடுத்து ஒட்டிக்கிட்டால் நல்லா வரையணும்னா வரைஞ்சிக்குவோம். வரையக்கூடிய ஆட்கள் இந்த மாதிரி இப்போ ஒவ்வொரு பகுதியுடைய பயன்பாடுகள் தான் இது. ஆனால் அதை பாங்களோட தொழிற்பாடு இதெல்லாம் எழுத தேவையில்லை. நீங்கள் எப்படி சிம்பிளாக எழுதிக்கோங்க. சரியா? நோட்ஸ் காப்பியில் எழுதிக்கோங்க. நான் நோட்ஸை போடுறதுக்கு போகிறேன். இப்போ எழுத வேணும். இப்போ எழுதுனா டைம் போகுமா? நிறைய எழுதுறதுக்கு இது. இப்போ நான் பாடத்தை ஸ்பீடாக முடிக்கணும். எனவே நோட்ஸ் நான் தேவைப்பட்ட இடத்துல நோட்ஸ் சொல்கிறேன், அதை நீங்கள் எழுதிக்கோங்க. இப்போ எழுத வேண்டிய விஷயங்களுக்கு இடத்த விட்டுக்கிட்டு வாங்க. இப்போ நான் சொன்னேன் டெஸ்ட்டுக்கு மைக்ரோஸ்கோப் அறியறதுக்கு எடுத்து விடுங்க. அதுக்கு ஒரு பேஜ் போகும். சரியா? அப்போ இந்த விடயங்கள் தேவை வேண்டாம். இது உங்களுக்கு சுருக்கமாக மிச்சம் இதில் விரிவாக இருக்கு. அது சுருக்கமாக எழுதி கொள்ளு. பார்வை தோன்ற தொழிற்பாடு என்னன்னு கேட்டால் பாருங்க, பொருட்களை அவதானிக்கன்னு சொல்லலாம். ஆனால் பொருட்களை பார்ப்பதற்கு கண்ணுக்கு அண்மையில் உள்ள வில்லை. அப்போ ஏன் பார்வை தூணுன்ற பெயர் இருக்குன்னா கண்ணுக்கு அண்மையில் உள்ள வில்லை, கண்ணால் பொருளை பார்க்கறதுக்கு பயன்படுகின்ற வில்லை தான் இது. சரி, குவி வில்லை தான் இருக்கு. அப்போ இங்கே பார்வை வில்லையாக நல்லா கவனிங்க. பாருங்க, இதை தந்திருக்கேன். 5 தர 5 தர 10 தர 15 என்ற எனும் உருப்பெருக்கத்தை உடைய வில்லைகள் பயன்படுத்தலாம். இங்கே ஒரே நேரத்தில் தர 5 10 15 3ஐயும் பயன்படுத்த இயலாது. இதில் எங்களுக்கு இப்போ பொருளை உருப்பெருக்கி பார்க்கறதுக்கு வில்லையை மாற்றிடும். பொருள் வில்லை இருக்குதானே, பொருள் வில்லையோட வில்லைகளை தேவையான மாதிரி மாற்றி கொள்ளிடும். எல்லாம் செட்டாக தான் இருக்கும். ஆய்வு கூட்டத்தில் பொருள் வில்லைகளும் 3 இருக்கும். அப்போ தர 5 போட்டால் எங்களுக்கு அந்த பொருளோட அந்த உருப்பெருக்கத்தை 5 மடங்கால பிரிக்கி பார்க்கணும். தர 10 இருக்கும். சில வில்லைகளுக்கும் தர 10 லென்ஸ். அதை போட்டால் அதை விட டபுளா, 5 விட டபுளா, 10 கூட தானே, 10 மடங்கு பெருசாக்கி பார்க்கணும். 15 போட்ட வில்லையை பயன்படுத்தினோம்னு சொன்னால் அந்த பொருளை உருப்பெருக்கம் வந்து 15 மடங்காக
பெருக்கி காட்டும். அப்போ மாற்றி மாற்றி போட்டுக்கொள்ளும். எது எப்படி தேவையோ அப்படி நமக்கு அந்த பொருள் விலையை மாற்றி 3 வகையான பொருள் விலைகள் இருக்குங்க. ஏதாவது ஒன்றை தான் ஒரு நேரத்தில் பயன்படுத்து. சரியா? அப்போ எந்த அளவுகள் எங்களுக்கு பொருளை பெருசாக்கி காட்டும். பார்வை துணுல தொழிற்பாடு பொருளை நாங்கள் கண்ணால் அவதானிப்பதற்கு பயன்படும். சரியா? ரெண்டாவது பாருங்க பொருளி. பொருளின்னா பொருள் வில்லைன்னு சொல்றது. பார்வை துணுக்கு பார்வை வில்லைன்னு சொல்றேன். பொருளுக்கு பொருள் வில்லைன்னு சொல்றேன். பொருள் வில்லைகளை பாருங்க, பொருளுக்கு அண்மையில் உள்ள பொருளுக்கு அண்மையில் உள்ள அந்த நான் சொன்னேன் அந்த மூக்கு துண்டு அந்த மேடைக்கு அண்மையில் 3 வில்லை இருக்கு, அதுதான் பொருளின்னு சொல்றது. மேடைக்கு அண்மையில காணப்படும். கண்ணாடி வழக்கைக்கு பக்கத்துல தான் அது இருக்க போகுது. பொருளுக்கு பக்கத்துல தான் இருக்கும். எனவே அதுக்கு பொருள் வில்லைன்னு சொல்றேன். சரியா? இது ஒரு குவி வில்லை. இங்கே குவி வில்லைகள் மட்டும்தான் பயன்படுத்தப்படுது. கூட்டு நுக்காட்டில குவி வில்லைகள் மட்டும்தான் பயன்படுத்தப்படும். ரைட். 3 வகையான பொருள் வில்லைகள் காணப்படும். அது ஒன்றைக்கு தாழ்வலு பொருள் வில்லை, அடுத்த உயர்வலு பொருள், இடைவலு பொருள் வில்லை, உயர்வலு பொருள் வில்லை. 3 வகையான பொருள் வில்லைகள் இருக்கு. ரைட்டா? பாருங்க, முதலாவது தாழ்வலு வில்லையில 3 இருக்கு. தாழ்வலு வில்லைகள்ல ஒரு பெருக்கம் குறைவு. அப்ப அதுல ஒரு 3 பயன்படுது. 4, 5, 8ன்னு இருக்கு. 3 வில்லை இருக்கு தானே. அப்ப அந்த முக்கூத்துல 3 வில்லை இருக்கும். அதுல ஒன்று இருக்கு 4 மடங்கு பெருசாக்கணும். தேவைன்னா 5 மடங்கு பெருசாக்கூடிய வில்லையும் இருக்கு. 8 மடங்கு பெருசாக்கூடிய வில்லையும் இருக்கு. எங்களுக்கு விரும்பின மாதிரி அதை மாற்றி போட்டுக்கொள்ளு. ரைட்டா? ரைட். அடுத்தது இடைநிலை வலுவில்லை. இடைநிலை வலுவில்லைன்னா தாழ்வில்லை விட கொஞ்சம் கூட, தாழ்வலுவில்லை விட கொஞ்சம் வலு கூடினது தான் இடைநிலை வலுவில்லைன்னு சொல்றது. சரியா? அப்ப அதுல பாருங்க, அதுல உருப்பெருக்க வலு வந்து 10 மடங்கு பெருசாகி காட்டும். 3வது ஒரு வில்லை இருக்கு, அதுதான் உயர் வலுவில்லை, இல்லை ஹை பவர்னு சொல்றேன். உயர் வலுவில்லைன்னு சொல்லுவோம். அதுல வந்து உருப்பெருக்க வலு 40 மடங்கு. 40 மடங்கு அந்த பொருளை பெருசாக்கி காட்டும். இப்படி 3 வகையான வில்லைகள் இருக்கு. எங்களுக்கு எது தேவை, எது எந்த அளவுக்கு பெருசாக்கி பார்க்கணும், அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வில்லைகளை மாற்றிக்கொள்ள முடியும். சரியா? இப்படி 3 வகையான வில்லைகள் இருக்கு. பொருள் வில்லைகள் 3 வகைப்படும். தாழ்வலு, அடுத்து இடைவலு, அது உயர்வலு. சரியா? தாழ்வலுல வந்து மிகவும் குறைவு, உருப்பெருக்கும் குறைவா இருக்கும். இடைவலுவை போட்டோம்னு சொன்னால் அதை விட கொஞ்சம் பருமன் பெருசா இருக்கும். உயர்வலுவை போட்டோம்னு சொன்னால் நல்லாவே பொருள் பெருசா வரும். ஆனால் நான் பொருளோட எப்பயும் அவதானிக்க கூட நல்லா கவனிங்க. மைக்ரோஸ்கோப்ல பெஸ்ட்டுக்கு தாழ்வலு தான் அவதானிக்கிறேன். பெஸ்ட்டுக்கு தாழ்வலு தான் அவதானிச்சு அதை நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பிம்பத்தை பெற்றுக்கொள்ளும். அதுக்கு பொருள் தேவைண்டா தான் இடைவலுக்கு போகிறேன். 2வது தான் இடைவலுக்கு போகிறேன். 3வது இன்னும் கொஞ்சம் பெருசா விளங்கன்னு பார்க்கணும்னா தான் உயர்வலுக்கு போகும். பெஸ்ட்டுக்கு எடுத்தெடுப்புக்கு உயர்வலுக்கு போகக்கூடாது. மைக்கில் ஆஃப் பண்ணிக்கோங்க, சத்தம் வருது. யாரையும் மைக் ஒன்றா இருக்கு. சரியா? ரைட். 2வது பாருங்க, செப்பமாக்கியல் 2 இருக்கு. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு 2 செப்பமாக்கியல் இருக்கு. ஒன்றுக்கு பரும்படி செப்பமாக்கி, 2வது நுண் செப்பமாக்கி. நான் சொல்லிட்டேன்னா, பரும்படி செப்பமாக்கி என்ன, பொருளை தெளிவாக அவதானிப்பதற்காக உடற்குழாய் செப்பமாக்குதல். உடற்குழாய் மேல்கீழ் அசைச்சி பொருளோடு தெளிவான பிம்பத்தை பெறதுக்கு தான் அந்த பரும்படி செப்பமாக்கி பயன்படுது. ஒரு பெஸ்ட்டுக்கு ஒரு பிம்பத்தை பெற்றுக்கொள்றது, அதுதான் பரும்படி செப்பமாக்கி. அதை நாங்கள் என்ன செய்யணும்னா, உடற்குழாய் மேல்கீழ் அசைச்சி பிம்பத்தை பெற்றுக்கொள்றதுக்கு இந்த பரும்படி செப்பமாக்கி பயன்படுத்தும். அது நுண் செப்பமாக்கின்றது நல்லா கவனிங்க. பொருளை மேலும் தெளிவாக்கி அந்த பிம்பத்தை நல்லா தெளிவாக்கி பார்க்கறதுக்கு தான் இது பயன்படுது. பொருளை மேலும் தெளிவாக்கி அவதானிப்பதற்காக உடற்குழாய் நுண்ணிய அளவில் செப்பமாக்குது. அப்போ பரம்படி செப்பமாக்கில நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ண கூட உடற்குழாய் டக்குன்னு மேலே கீழே போகும். பெஸ்ட்டுக்கு மேலே கீழே அவசரமாக போகும். அப்போ அதில் நாங்கள் தெளிவான பிம்பம் ஓரளவு கிடைச்சதுக்கு பின்னால் திருப்பி அதை அட்ஜஸ்ட் பண்ண போகக்கூடாது. போனால் அப்படி நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சொன்னால் சில நேரம் கண்ணாடி வரைக்கும் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ நாங்கள் அது ஓரளவு பிம்பம் விளங்குற வாரத்தோட நிப்பாட்டு அதுக்கு பின்னால் அட்ஜஸ்ட் பண்ணோம்னா நுண் செப்பமாக்கி தான் பயன்படுத்தணும். நுண் செப்பமாக்கில உடற்குழாய் வந்து மெதுவாக தான் செய்யும். கொஞ்சம் அப்படி என்ன தேவையான மாதிரி கொஞ்சம் மேலே மெதுவாக தான் போகும். இப்போ நுண்ணிய அளவில் உடற்குழாயை அசைப்பதற்கு தான் நுண் செப்பமாக்கி பயன்படுது. அதே மேடை பார்த்தீங்கன்னா, இந்த 2 நிமிஷத்தில் அந்த கிளாஸ் லீவ் ஆகும், திருப்பி வாங்க ரீஜாயிண்ட் ஆகுங்க. மேடை வந்து பொருளுடன் கூடிய வழக்கையை வைத்துக் கொள்ளல். சரியா?
அந்த மேடையை வைக்கிறதுக்கு மேடையில் நாங்கள் வழுக்கியை வைக்கிற என்னத்துக்குன்னு சொன்னால் மேடையை பயன்படுத்துறது வந்து வழுக்கி வைக்கிறது ஏதாவது ஒன்று வைக்கணுமே ஸ்லைடு அதுக்கு தான் மேடையை நாங்கள் பயன்படுத்துகிற அத கவ்வின்னு சொல்றது வந்து அந்த வழுக்கியை வந்து மேடையில் அசையாமல் பொருத்தி கூட தான் கவ்விகள் பயன்படுத்தப்படுது. ஒடுக்கி வந்து பொருளுக்கு வரும் ஒளியின் அளவை கட்டுப்படுத்துறது. அதை ஆடியிலேருந்து வரக்கூடிய ஒளியிட அளவை கட்டுப்படுத்த தான் ஒடுக்கிகள் பயன்படுது. ஆடியை பற்றி சொன்னேன் இல்லையா, கண்ணாடி தான் இருக்கு, நான் பார்க்குற கண்ணாடி தான் பயன்படுத்துகிறோம். அங்கே சில நல்லா கவனிங்க, ஆடிகள் 2 வகை இருக்கு. இப்போ நாங்கள் என்ன பொதுவாக தலைவாடியும் பயன்படுத்துகிற சந்தர்ப்பங்கள் சில இந்த மைக்ரோஸ்கோப்பில் தலைவாடி இருக்கும், சில மைக்ரோஸ்கோப்பில் குழிவாடி பயன்படுத்துவாங்க. குழிவாடியும் இருக்கு, அது சில அந்த மைக்ரோஸ்கோப் பொறுத்து மாறும். அது குழிவான ஆடிகளும் இருக்கு, தலை ஆடியும் இருக்கு. குழிவாடி பயன்படுத்துறது இல்லை. குழிவான மற்றும் தலை மேற்பரப்பு கொண்டது பாருங்க, குழிவான ஆடிகளும் இருக்கு, தலை மேற்பரப்புல தலைவாடி, குழிவான மேற்பரப்புல குழிவாடி, 2 வகையான மேற்பரப்பும் இருக்கும். சிலதுல சில மைக்ரோஸ்கோப்ல குழிவாடி, சிலதுல தலைவாடி இருக்கும். ஒளி முதலிலிருந்து வரும் ஒளியை வந்து ஒடுக்கி ஒடுக்கினா குவிச்சு மேல் நோக்கி செலுத்த தான் ஆடி பயன்படுது. அதாவது மேடையினூடாக மேல் நோக்கி செலுத்துறதுக்கு இந்த ஆடிகள் பயன்படுத்தப்படுது. பாதம்ன்றது வந்து அடின்றது நுணுக்காட்டின் பகுதிகளை தாங்குவதுடன் அசையாது பாதுகாத்தது. ஒரு நுணுக்காட்டை மற்ற பகுதிகளெல்லாம் தாங்கிக் கொள்வதும் நுணுக்காட்டி அசையாது பாதுகாக்கிறது தான் இந்த ஆடியோட பயன்பாடு. சரி, பாதத்தில் பயன்பாடு அடின்னு சொல்லுவோம் நாங்கள்.